வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பிரியாணியில் முக்கியமான ஒரு தால் பிரியாணியை வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தால் வந்து நார்த் இந்தியாவில் ஃபேமஸாக கிடைக்கக்கூடிய ஒரு தால். அதில் நம்ம வெஜிடபிள் நார்மலாக உள்ள அந்த ரைஸு வெஜிடபிள் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த தாலுக்கு பேர் வந்து நீங்கள் என்னென்னு நீங்களே சொல்லுங்கள். இதுதான் அந்த தால். இந்த தால் வந்து பொடிசாக இருக்கும், சிகப்பு கலரில் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக கிடையாது இந்த தால். இது நார்த் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கும். இதை வந்து நல்லா கொதிக்க போட்டு இதை நல்லா பாயில் பண்ணிக்கிடுவோம். பாயில் பண்ணதுக்கப்புறம் மீல் மேக்கர் எடுத்து அதையும் வந்து நம்ம கொதித்து வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு, தக்காளி, பீன்ஸு எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு வெங்காயம் வெட்டியாச்சு. மற்ற எல்லாமே வந்து நம்ம வெட்டி வச்சுட்டோம். தக்காளி, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது எல்லாமே நம்ம வந்து வெட்டி ரெடியாக வச்சுருக்குறோம். இப்போ இந்த பூண்டு, இஞ்சி, மிளகா, கொத்தமல்லி, அப்புறம் வந்து புதினா இது எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். அதை அரைச்சி முடிஞ்சு அதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் காஞ்சதாக தான் இருந்தது, இருந்தாலும் கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ நமக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பச்சை பட்டாணி வச்சுருக்குறோம், மீல் மேக்கர், காய்கறி எல்லாம் வெட்டி வச்சாச்சு, பொடி எல்லாம் வச்சாச்சு, தயிர் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ சட்டியை காய வச்சாச்சு. சட்டியில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெயும் நெய்யும் ஊற்றிட்டு வெங்காயத்தை முதல்ல போடணும். வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து அதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுறலாம். பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம மற்ற விஷயங்களை சேர்க்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இது எல்லாமே நம்ம சேர்க்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வசங்கி அந்த கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். கரெக்டாக பொன்னிறம்னு சொல்லலாம். அடுத்தல வந்து மிளகாய் போட போகிறோம். மிளகாய் வந்து அது போட்டு அதுக்கப்புறம் நமக்கு நல்லா பொன்னிறமாக ஆகி மிளகாலாம் வற்றின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம போட்டு நல்லா இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சது இதெல்லாம் நம்ம போட்டு அதுக்கப்புறம் நம்ம அது வசங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். தக்காளி வந்து நிறைய போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். தக்காளி இந்த இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி எல்லாமே நல்லா வசங்கணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு தயிர் விடலாம். தயிர் விட்டதுக்கப்புறமா தயிர் விட்டோடனே கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிரும். நல்ல மெஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி, காரப்பொடி, உப்பு, மஞ்சள் எல்லாமே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அது நல்லா வெந்த பிறகு காய்கறியும் நம்ம கொஞ்சம் போடுறோம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நம்ம வசக்கணும். வசக்கிட்டே வசக்கி அது கொஞ்சம் நம்ம ரொம்ப நேரம் இது பண்ணணும்னு வேண்டாம், ஃபுல்லாக பாயில் ஆகணும்னு வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றுறோம். ரைஸ் ஏற்கனவே வச்சுருக்கோம், பாஸ்மதி ரைஸு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அந்த ரைஸுடைய தண்ணி 1க்கு 1.5 அந்த தண்ணி. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி, இதுதான் அளவு. 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம்னா 1.5 கிளாஸ் தண்ணி. இப்போ நல்லா கொதித்து வர நேரத்தில் அந்த மட்டர், பீன்ஸு, பச்சை பட்டாணி போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தால் அரிசியும் போட்டோம். அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டு அது நல்ல இதாகணும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். இப்போ வந்து நம்ம இந்த டைமில் மீல் மேக்கர் சேர்க்குறோம். ஏன் நம்ம முதல்ல மீல் மேக்கர் சேர்க்கலைன்னா அது ரொம்ப குழஞ்சுனா மெஸ் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ இந்த மீல் மேக்கரும் இந்த பருப்பு, நான் சொன்ன இந்த நார்த் இந்தியன் பருப்பு, இந்த பருப்பையும் நம்ம வந்து சேர்க்குறோம். இது சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபுல் பாயிலில் தான் இருக்குது. நல்லா தண்ணியெல்லாம் வற்ற விட்ட பிறகு நம்ம தம் போட போகிறோம். அதுக்கு இடையில் நான் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு பச்சடி ரெடி பண்ணுறேன், பன்னீரும் ரெடி பண்ணுறேன். பச்சடி வந்து ஆப்பிள் பச்சடி, பன்னீரை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு தம்மெல்லாம் போட்டோம். இப்போ அழகாக மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல் அழகான பிரியாணி ரெடி. அழகாக வந்து பிரியாணி வந்து அந்த பருப்பெல்லாம் நல்லா அழகாக இருக்குது. எல்லாம் உதிராக மலர்ந்து அழகாக பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் இருக்குது. இது கொஞ்சம் ஒரு நண்பருக்கு கொடுத்து அனுப்புவோம். ஒரு நண்பர் டேஸ்ட்டு பார்க்கட்டும். அதுக்கப்புறம் நானும் உங்களுக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் சாப்பிட போகிறேன். இப்போ நான் அதை எடுத்து கொஞ்சம் நெய் போட்டு நல்லா வச்சுட்டேன், விறகி வச்சுட்டேன். இப்போ நம்ம அதை சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு அழகாக வந்து உருளைக்கிழங்கு எல்லாம்
உதிர் உதிராக அழகாக பிரியாணி அழகாக வந்திருக்குது. சூப்பரான அருமையான ஒரு பிரியாணி வந்திருக்குது. இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க. உண்மையிலே வந்து பிரியாணி வந்து கரெக்டாக நல்லா அழகாக வந்திருக்குது. நம்ம இப்போ இதை சாப்பிட போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து சைடிஷாக வந்து பன்னீர் ஃப்ரையும் ஆப்பிள் பச்சடி வச்சுருக்கேன். ஆப்பிளை வந்து நல்லா பொடிசாக வெட்டி அது கூட உப்பு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு தயிரை ஊற்றிருக்கிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை விட ஒரு அருமையான ஒரு சைடிஷ் எதுவுமே கிடையாது. உண்மையிலே ஒரு சத்தான ஐட்டங்க. இந்த பருப்பு, இந்த மீல் மேக்கரு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பன்னீர், இந்த ஆப்பிள் பச்சடி எவ்வளோ அருமையான ஒரு சாப்பாடு. இதை மாதிரி உலகத்தில் கொடுத்து வச்சுருக்கணுங்க. அழகான ஒரு சாப்பாடு, அருமையான ஒரு பிரியாணி. மத்தியான நேரத்தில் சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் போட்டோம்னா அருமையாக இருக்கும். இந்த பிரியாணி உண்மையிலே அழகான பிரியாணி. இதில் நான் ஒன்று சொல்ல மறந்துருந்தேன். கறி மசால் பட்டை எல்லாமே வந்து பொடியாக வந்து நான் சேர்த்துட்டேன். நன்றி.